வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் கோதுமை மாவு புட்டு எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி செய்து சாப்பிடாம ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்லே வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. நிறம் மாறிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வை சிம்லே வச்சு வறுத்து விட்டுக்கலாம். இப்போது வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறணும். இப்போ நல்லா சூடு ஆறி இருக்குது. இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியை தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றி பிசையக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கணும். நார்மல் பச்சை தண்ணியே தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சி உதிர்த்து விட்டால் உதிர்ந்து விழணும். இது கரெக்டான பதம். இந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் மட்டும் 2 தடவை விட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து போட்டுக்கலாம். துணி தண்ணியில் நனைக்க தேவையில்லைங்க. நம்ம புட்டு மாவை பாதி அளவுக்கு முதல்ல நம்ம சேர்த்துக்கணும். இப்போது இதுக்கு மேலே துருவன தேங்காய் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தேங்காய் கரெக்டாக இருக்குங்க. தேங்காவை சேர்த்துட்டு அதுக்கு மேலே மீதி இருக்க மாவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ மூட்டை மாதிரி கட்டியாச்சு. இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதித்ததும் இட்லி தட்டை உள்ளே வச்சு அதுக்கு மேலே நம்ம கட்டி வச்சுருக்க மூட்டையை எடுத்து உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்லே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துடலாம். துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. இப்போ இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா உதிர்ந்து வந்துடும். இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சூடாக இருக்கும் போதே சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.